அற்புதமாக இந்த உறவு, அதாவது அதிகாரம் மற்றும் கீழ்ப்படிதல் ரெண்டும் ஒன்றா போக முடியுன்றத அது ரெண்டு பேரும் தாவிக்குரிய அஸ்திபாரத்தை உடையவர்களாக இருக்கும்போது, கணவன் மனைவி இருக்கும்போது அதிகாரமும் செலுத்த முடியும், கீழ்ப்படியவும் முடியும். அதிகாரத்தையும் சரியான விதத்தில் செலுத்த முடியும், கீழ்ப்படிதலையும் சரியான விதத்தில் காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்க முடியும். சுலபம் அது கடினம் அல்ல, அது பாரம் அல்ல என்பதை வேதவசனம் அழகாக போதிக்கிறது. திருப்பம் உன்னத பாட்டின் புஸ்தகம், உன்னத பாட்டு சிலர்லாம் வாசிச்சிருப்பீங்க. இப்படி ஒரு புஸ்தகம் பைபிளில் இருக்குதான்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஏன்னா காதல் புஸ்தகம் மாதிரி இருக்குது, ரொமான்டிக் நாவல் மாதிரி இருக்குதுன்னு நினச்சிருப்பீங்க. ரெண்டு பேருக்கிடையே இருக்கிற உறவை பற்றியது இது அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இதை எடுத்து அப்படியே அலிகோரைஸ் பண்ணிட்டாங்க. அலிகோரைஸ் தான் ஆவிக்குரிய அர்த்தம் கொடுத்து, ஞான அர்த்தம் கொடுத்து, கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவு தான் இது, அதை பற்றி தான் பேசுது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. உண்மைதான், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற உறவுக்கும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஆனால் இது முதலாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே, திருமணமான ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கிற இந்த அற்புதமான இன்பமான உறவை குறித்து இது பேசுகிறது. வாசிக்கும் போது நமக்கே சில நேரத்தில் கூச்சமாக இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ அப்பட்டமாக எழுதி இருக்கிறதுங்க. இங்கே நான் வாசிக்கிறேன் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. அதாவது அவளுடைய நேசரை பற்றி விவரிக்கிறா. எப்படி விவரிக்கிறா? காட்டு மரத்திற்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படி என் நேசர் இருக்கிறார், அதன் நிழலில் வாஞ்சையாய் உட்காருகிறேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமாக இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? காட்டு மரத்துக்கும் கிச்சிலி மரத்துக்கு என்ன வித்தியாசம்? கிச்சிலி மரம் பழங்களை உடையதாக இருக்கிறது. காட்டு மரத்தில் பழம் எதுவும் இல்லை, கிச்சிலி மரத்தில் பழம் இருக்குது, அதில் நிறைய காய்க்குது, நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்குது. அப்போ என்ன சொல்கிறா அவளுடைய நேசர் எப்படிப்பட்டவராம்? தன்னுடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர், அவர்கிட்ட அருமையான இனிமையான கனிகள் நிறைய இருக்குது, அந்த கனிகள் என் வாய்க்கு மதுரமாக இருக்குது. அந்த நிழல்ல, அவருடைய நிழல்ல, இங்கே அதிகாரம் கிடையாது. அவன் பெரிய ஆணாதிக்கக்காரன், அவன் சொல்றபடி நான் பாட்டுக்கு பேசாம வாய் மூட்டு பேசாம அப்படி இல்லை. அவனுடைய நிழல்ல இருக்கிறது என்னுடைய பாக்கியம். அவன் எனக்கு ஆதரவளிக்கிறான், என்னை அரவணைத்துக் கொள்ளுகிறான், என்னை போஷிக்கிறான், எனக்கு தேவையான அத்தனையும் அங்க கிடைக்குது, எனக்கு அது எனக்கு இனிமையா இருக்கிறது என்று சொல்லுகிறாள். 4ஆம் வசனம் பாருங்க, என்னை விருது சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. அன்பை ஊற்றுகிறான் இவன். இந்த கணவன் என்ன பண்றான்? அன்பை ஊற்றுகிறான். 5 திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகம் அடைந்திருக்கிறேன். இந்த புருஷன் எப்படிப்பட்டவனா? அந்த அளவுக்கு நேசம் காட்டுறான். அந்த நேசமே இவ்வளவு சோகம் அடைய வச்சிருச்சு. அந்த அளவுக்கு அவன் அன்பு கூறுகிறான். அவனுடைய அன்பு அவ்வளோ ஓவர்வெல்மிங்கா இருக்குது அப்படிங்கிறான். அளவு கடந்த அன்பா இருக்கிறது. 6 அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலதுகை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. எப்படி சொல்றா பாருங்க, அவனுடைய பாதுகாப்பின் கீழ், அவனுடைய பலத்தின் கீழ், அவனுடைய கேர், அவனுடைய அரவணைப்பின் கீழ், அவனுடைய அன்பின் கீழ் வந்து அவனிடத்தில் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அவனுக்கு எல்லாத்தையும் செய்து தேவையெல்லாம் கொடுத்து அப்படி அரவணைத்துக் கொள்ளுகிறான் என்கிறதை இந்த வார்த்தைகள் விவரிக்கிறது. இப்படி இருக்கும்படியாதான் உண்டாக்கிறார் கர்த்தர். நான் ஆளுகிறவன், என் கையில தான் ஆட்சி இருக்குது, நீ மரியாதையாரு அப்படின்ற மாதிரி இல்லை. இது வேற மாதிரி இருக்குது பாருங்க உறவு. 8ஆம் வசனம், இது என் நேசருடைய சத்தம், இதோ அவர் மலைகள் மேல் குதித்து மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். ஸ்போர்ட்ஸ் மேனா இருப்பார் போல இருக்கு. என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாய் இருக்கிறார். இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து
கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா, இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது, பூமியில புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடுங்காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்தி மரம் காய் காய்த்தது, திராட்சை செடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. கண்மலையின் வெடிப்புகளும் சிகரங்களின் மறைவிடலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். எப்படி? அதாவது அவனுடைய அன்பை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே பத்தல போல இருக்குது. அந்த மாதிரி போகுது. என்ன மாதிரி வர்ணனை பாருங்க இது. இங்க இந்த பெண் அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி அவனை அடக்கி வைக்கலாம் அப்படிங்கிற அந்த இதே காணும். இங்க பாருங்க, அதே காணும். அவனுடைய ஒவ்வொரு மூவும் அவளுக்கு அப்படியே த்ரில்லிங்கா இருக்குது. அவளை படபட வைக்குது. அங்கிருந்து பார்த்தான், இங்கிருந்து பார்த்தான், இதோ வர்றான், அங்க வர்றான், ஓடி வர்றானாக்கும், துள்ளி குதிச்சு வர்றானாக்கும், அப்படின்னு அவன் பண்ற எல்லாமே இவளுக்கு அற்புதமாக இருக்கிறது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு அன்பை அவன் காட்டுகிறான். எத்தனை பேர் கத்துக்கிறீங்க இங்க? இதெல்லாம் ஃப்ரீயா லெசன்ஸ். 16 பாருங்க. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். எப்படி பாருங்க, சமுதாயம் எப்படி நினைக்குது? இந்த பொண்டாட்டி என் பொண்டாட்டி, என் சொத்து, ஏதோ என்னுடைய கட்டில் பீரோ மெத்த மாதிரி அந்த மாதிரி வச்சிருக்கான். அத இவ சொல்றா, அவர் என்னுடையவர், நான் அவளுடையவள். இது மியூச்சுவல், 2 பேரும் சமம். நான் எப்படி அவருடையவளோ அதே போல அவர் என்னுடையவர். 2 பேருக்கு வித்தியாசம் இல்லை. வெறும் அவர் மட்டும் இவள் என்னுடையவள் சொல்ற, நானும் சொல்றேன் அவர் என்னுடையவள். அப்படி போகுது. 4ஆம் அதிகாரம் பாருங்க. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்த பிசின்கள் வடியை என் தோட்டத்திலே வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அதாவது அவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க அவள் ஏங்குகிறாள். அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் இவளுக்கு இன்பமாய் இருக்கிறது. அவன்கிட்ட பார்க்கிற எல்லாமே இவளுக்கு இன்பம் அளிக்கிறது. இதுதான் ஒரு மாடல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. பாருங்க 7ஆம் அதிகாரம் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. 7:10. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என்மேல் இருக்கிறது. இந்த டிசையர்ன்ற வார்த்தை இங்க எப்படி வருது பாருங்க. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. இது சரியான ஆசை. இது சரியான ஆசை. அவனை ஆசைப்படுறா, அவன் இவளை ஆசைப்படுறான். இவ அவளை சரியான விதத்தில் ஆசைப்படுறான். அவனுடையவளா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். அவன் இவளை பார்த்து இவள் என்னுடையவள் சொல்லி ஆசைப்பட்டு அரவணைத்துக் கொள்ளுகிறான். இது இப்படி இருக்கதான் திருமண வாழ்க்கை உண்டாக்கப்பட்டது. அங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நடந்த கோளாறு என்ன? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்குன்றது பொல்லாத ஆசை. அவனை கட்டுப்படுத்த வேணும், அவனை ஆட்கொள்ள வேண்டும், அவனை தன்னிச்சையின்படி செய்ய, தன்னுடைய இஷ்டத்தின்படி செயல்பட வைக்க வேணுங்கிற அப்படிப்பட்ட ஒரு ஆசை, குடும்பத்தை கெடுக்கிற ஒரு ஆசை. அது தவறான ஆசை. இங்கே சொல்லப்படுது சரியான ஆசை. என் நேசர், நான் என் நேசருடையவள், என் பிரியம் என்மேல், அவர் பிரியம் என்மேல் இருக்கு. 2 பேரும் ஒருத்தர் அந்த மாதிரி அன்பு கூறுகிறாள். 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க, நிறைய இருக்குது. அங்கே பிட்டா வாசிக்கிறேன். 10ஆம் வசனம் 10லிருந்து 13 வரைக்கும். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களிலும் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது, அவர் தலைமயிர் சுருளாயும் காகத்தை போல கருமையாயும் இருக்கிறது. நல்ல கருப்பு முடிப்புள்ள இருக்குது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனை உள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களை போன்றது, வாசனை உள்ள வெள்ளை போலும் அதிலிருந்து வடிகிறது. 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்துக்கு போங்க. சில நேரத்தில் பிரச்சனை உண்டாகும் போல இருக்கு இவங்களுக்குள்ளேயும். அதையும் இங்கே வாசிக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியும்? சில நேரத்தில் திருமண வாழ்க்கையில் சில நேரத்தில் சில கோளாறுகள் வந்துடுது. ஏன்னா நம்மெல்லாம் மனுஷர்கள் தானே.
ஆனா ரெண்டு பேரும் கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கும்போது, ஆவியினால் நிரம்பினார்களா இருக்கும்போது, அந்த பிரச்சனையை சுலபமாய் தீர்க்க முடிகிறது. அந்த பிரச்சனை அப்படியே நீடிச்சு நாசமாக்காது. அந்த பிரச்சனை டக்குன்னு தீர்ந்துரும் பாருங்க. அற்புதமாக அதுக்கு ஒரு தீர்வு உண்டாகிறது. அதை கூட இங்க பார்க்கிறோம். ரெண்டு மூணு வசனங்கள் பாருங்க. நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுத்துவேன்? என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். ஆளு என்ன ஆச்சுன்னு தெரியல, நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு அவரை வெளியே விட்டு பூட்டிட்டு இருக்குது. இந்த அம்மா ஏதோ தகராறு ஆயிடுச்சு போல இருக்குது. கெட் அவுட்னு வெளியே விட்டு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது, ஜம்முன்னு போயிட்டு இருக்குது. திடீர்னு கோபத்தில் என்னமோ ஆர்கியூமெண்ட் ஆகி திடீர்னு நாளை வெளியே தள்ளி கதவு பூட்டிடுச்சு. அங்கிருந்து அவன் கத்திட்டு இருக்கிறான். சகோதரியே, பிரியமே, புறாவே, உத்தமியை, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறல்னாலும் நனைந்திருக்கிறாரு. இவ சொல்றா, வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், அதை எப்படி திரும்ப நான் போடுறது? என் பாதங்களை கழுவினேன், எப்படி அவளை திரும்ப அழுக்காக்குவது அப்படின்ற. என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. பாருங்க, கோவம் வந்துருச்சு, வெளியே அமிச்சாச்சு. அவர் கையை லேசார் கதவன் துவாரம் வழியா நீட்டுறாரு, உள்ளம் அப்படியே பொங்குது. அவர் எப்படியா திரும்ப சேர்த்துக்கணும்னு. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கையிலிருந்து வெள்ளைப்போளம், என் விரலிலிருந்து வாசனை உள்ள வெள்ளைப்போளமும் வடிந்தது. கதவு அவன் கை வச்ச இடத்துல இருந்து இதெல்லாம் வடியுது. என்ன மாதிரி வர்ணனை பாருங்க. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை. ஐயோ, இவ போய் கதவை திறந்துப்பா. கதவை திறந்து ஆளை திருப்பி உள்ள விடலான்னு ஆசையா போய் பார்த்தா ஆளை காணோம், போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிட்டு அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் என்னை கண்டு, வெளியே போய் தேடுறா போல இருக்கு, காவலாளர்கள் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவல்காரர் என் மேல் இருந்த என் போர்வை எடுத்துக்கொண்டார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, எல்லாரையும் கூப்பிடுறா, எல்லாரையும் தேடுங்க இந்த ஆளன்னு. என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். நேசத்தால் சோகம் அடைகிறதுனா அவர் அவ்வளவு அன்பு கூறுறா, அவர் இல்லாதது எனக்கு ரொம்ப பெரிய சோகமா துக்கமா இருக்குதுன்றா. தேடுங்க அவரை, சொல்லுங்க அவருக்கு நான் தேடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறா. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கலும் உன் நேசர் எதனால் விசேஷித்த? அவன் கேட்கிறான், என்ன அவன்கிட்ட அவ்வளவு ஸ்பெஷலா என்ன இருக்குது? என்ன இவன் இந்த தேடுறிய? ஏன்னா அவங்க வீட்டுல எல்லாம் அப்படி தேடுறது இல்லை போல இருக்குது. எப்போ போவான்னு காத்துட்டு இருக்கிறாங்க. உன் புருஷன் நம்ம அவ்வளவு விசேஷமான ஆளா? அவனை ஏன் அந்த தேடுற? அவனுக்காக ஏன் அப்படி ஏங்குற? அவனுக்காக ஏன் அப்படி சோகம் அடைகிற? இருக்கிறீங்களா? ஏன் அவ்வளவு விசேஷமானவரா அப்படின்னு கேட்டதுக்கு அவ சொல்றான் 14-15. அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையலை போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளை கல் தூண்களைப் போல் இருக்கிறது. அவர் ரூபம் லீபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாய் இருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். அந்த ஆள் எனக்கு ஃப்ரெண்டுன்றா. வெறும் புருஷன் மட்டும் இல்லை, எனக்கு ஃப்ரெண்டு, தி கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றா. என்ன அற்புதமான இது பாருங்க, அற்புதமான ஒரு பகுதி இது. 6:1 உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியை உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னுடைய கூட நாங்களும் அவரை தேடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து தேடுறாங்க. தேடி கண்டுபிடிச்சு 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க. 4 என் பிரியமே, நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் எருசலேமை போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுமானவள். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அழக பாரம் கீழயோத் மலையிலே தலைமேலையும் வெள்ளாட்டு மந்தை போல் இருக்கிறது. உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறியும் ஒன்றாலும் மலடாயிராமல் இரட்டை குட்டி ஈன்றுகளாகவும் ஆட்டு மந்தை போலவும் இருக்கிறது. பயங்கரமான
வர்ணனை பாருங்க. 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் திரும்ப ஒன்று சேர்றதை பற்றி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கங்க. இதை ஏன் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான். எப்படி பிரச்சனை உண்டாகும் போது இந்த அன்பு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து 2 பேரையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறது என்ற அருமையான ஒரு படத்தை இங்கே பார்க்கிறோம். நம்ம பியூட்டிஃபுல் பிக்சர் ஆஃப் ஹவ் அத்தாரிட்டி அண்ட் சப்மிஷன் ஒர்க்ஸ் டுகெதர். அவன் அவளுக்கு எல்லாத்தையும் தர்றான், அவன் தான் போஷிக்கிறான், பாதுகாக்கிறான், அரவணைக்கிறான், எல்லாம் பண்ணுறான். அவனுடைய நிழல்ல தான் இவன் இருக்கிறான். அவன் தான் இவருக்கு வேண்டிய அத்தனை கனிகளையும் கொண்டாடுறான். அவன்கிட்ட தான் எல்லாம் இருக்குது. அவன் எல்லா ஆதரவையும் இவளுக்கு அளிக்கிறான். ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி அதிகாரம் கிடையாது. போஷிக்கிறதுக்கு அதிகாரம், பராமரிக்கிறதுக்கு அதிகாரம், காக்கிறதுக்கு அதிகாரம் ஆண்கள் கவனிக்க வேணும். என்ன மாதிரி அதிகாரத்தை வேதம் கொடுக்கிறது? நமக்கு ஒரு நல்ல விதமான அதிகாரத்தை வேதம் கொடுக்கிறது. என்ன விதமான பவர் நமக்கு இருக்கிறோம்? ஆணாக இருக்கிறவனுக்கு என்ன விதமான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? குடும்பத்தை நேசித்து போஷித்து காப்பாற்றி வேண்டிய எல்லாத்தையும் செய்கிறதற்கு, அவளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு, அவர்களை வழி நடத்துவதற்கு, அவளுக்கு வழிகாட்டுவதற்கு அப்படிப்பட்ட அதிகாரம். அதுதான் அதிகாரம். இவ அவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுடைய ஆதரவை நாடுகிறாள், அந்த நிழல்லே வசிக்கிறாள், அந்த நிழல்ல இருக்கிறாள். திடீர்னு பிரச்சனை உண்டாகும் போது அவன் காட்டுகிற அந்த அன்பு, அவனுடைய நேசம் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஏன்னா ஒருவரை ஒருவர் அந்த விதத்தில் அவர்கள் அன்பு கூறுகிறார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப அதிகாரமும் கீழ்ப்படிதலும் ரெண்டும் கலந்தது தான் திருமண வாழ்க்கை. ஆமா, புருஷனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தலைவனாக குடும்பத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறான். மனைவிக்கு கூட சொல்லப்பட்டிருக்குது அவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்னு. ஆனா அதனால ஏதோ ஒரு அடிமை மாதிரி இருக்கணும்னு வேத வசனம் போதிக்கவே கிடையாது. அந்த மாதிரி போதனை வேதத்துல கிடையாது. அதனால பெண்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கிறிஸ்து சபையில் அன்பு கூறுறது போல அவன் மனைவியை அன்பு கூறுகிறான். மனைவியும் அவனுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருக்க அவள் எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவள் ஆயத்தமாய் இருக்கிறாள். ஆமென். வேதவசனம் எவ்வளோ அற்புதமானது பாருங்க. உன்னது பாட்டுக்குள்ளேயும் போயாச்சு, போகாத இடமே கிடையாது. நம்ம ஃபுல் டூர் வரோம். இந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். இதுதான் கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற மாடல், குடும்பத்துக்காக வைத்திருக்கிற மாடல். இதுதான். அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு கேப்டன் இல்லாமல் டீம் இருக்க முடியாது. ஒரு ஆள் வழி நடத்தணும். நான் இவருக்கெல்லாம் இயங்க மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன்னா அப்புறம் குடும்பம் உருப்பட முடியாது. கர்த்தாவே, இந்த சத்தியம் உள்ளத்தின் ஆழத்திலே பதியட்டும். கர்த்தாவே, பதிப்பீராக. தேவனுடைய ஆவியானவர் இந்த சத்தியத்தை உள்ளத்தில் விளக்கி வெளிச்சம் போட்டு காண்பிப்பீராக. குடும்பங்கள் அற்புதமான ஒரு இடமாக மாறட்டும். கர்த்தாவே, பரலோக இன்பம் அந்த குடும்பங்களை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தினால் அங்கே இருக்கிற சர்ச்சைகள், மோதல்கள், தாறுமாறான காரியங்கள், மோக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒன்றுமில்லாமற் போகட்டும். அன்பு எல்லாவற்றையும் மேற்கொள்ளட்டும். கர்த்தாவே, இந்த தெய்வீக அன்பு, விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற அந்த அன்பு கர்த்தாவே, எல்லாத்தையும் தாண்டி ஒருவர் அன்பு கூற, அரவணைத்து கொள்ள, ஆதரவளிக்க, கர்த்தா பாதுகாப்பளிக்க அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம், அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் உள்ள குடும்பங்களாக உருவாகட்டும். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கட்டும். பிள்ளைகள் நல்ல காரியங்களை அனுபவிக்கிற, நல்ல எதிர்காலத்துக்காக ஆயத்தம் பண்ணப்படுகிற ஒரு அற்புதமான இடமாக குடும்பங்கள் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் செய்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.